கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை 500% போடுவோம். ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறீங்க அப்படின்னாரு. சரி, இப்போ இந்த 50% டாரிஃப் போட்டிருக்காங்கல்ல, இது இங்கேருந்து நம்ம அந்த பெட்ரோலியம் ஆர் அலைடு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா அதுக்கு கிடையாது. பைத்தியக்காரங்களாடா நீங்க. வெரி சிம்பிள்ங்க. அவர் தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காரு. இந்த மாதிரி வரி போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த மருந்துக்கெல்லாம் டாரிஃப்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கே என்ன சொல்லியிருக்காரு, இது இப்போ மட்டும்தான், இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நீங்க எல்லாம் இங்க தயாரிக்க ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைன்னா 250% வரி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ஜெனரிக் மெடிசன் தான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இவர் என்ன சொல்றாரு, நீங்க இங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அட எனக்கு முட்டா பையிலேருந்து தான் வாயில வருது. இப்போ நமக்கு ஒரு வரி போட்டு நம்ம இங்கிருந்து இந்த துறைகள்லாம் பாதிக்கணும், இந்தியா பாதிக்கணும், பொருளாதாரத்தில் பாதிக்கணும், அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். என்ன பொருளாதாரம் பாதிக்க போகுது, செத்து போன பொருளாதாரம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, செத்து போன பொருளாதாரம்னா அதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன். அது இங்க விவசாயிகள் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்க எப்படி அதை இம்போர்ட் பண்ண முடியும், எங்க விவசாயிகள் தான் முக்கியம் அப்படின்னு அதை ஒத்துக்க மாட்டோம்னு அவருக்கு கடுப்பாயிடுச்சுன்னா நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டியா? எல்லாரும் கேட்கறாங்க. யாரு கேட்கறாங்க? ஒருத்தரும் கேட்கல. ரஷ்யாவுக்கு தெரியும் சீனாவை நம்ப முடியாதுன்னு, இது உலகத்துக்கே தெரியும். அதனால தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்கிறாரு, நீங்க புட்டின் கிட்ட பேசுங்க, அவரை சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த நிலைமையில இந்தியாவை அவங்க வச்சிருக்கும் போது இவர் ஆஃபர் கொடுத்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசலன்னு சொன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் கழுவி ஊத்த மாட்டாங்க. யூரோப்பியன் யூனியனை அவசரப்பட்டுக்கின்னு அவங்க கிட்ட ட்ரேட் டீல் ஊத்துக்கினாங்க. எப்படி அமெரிக்கால இருந்து போறதுக்கெல்லாம் 0% தான், யூரோப்பியன் யூனியன்ல இருந்து போறதுக்கு 15% தான். இதுக்கு பேர் என்னங்க ட்ரேட் டீல்? இல்லை, இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் கண்டு ஒரு அச்சம், இவங்க ஒரு டாலரை வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி பிரேசிலுக்கு, எல்லா பிரிக்ஸ் நாடு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. இது 1ஆம் தேதி சொன்னாரு, 7ஆம் தேதி சொன்னாரு, இப்போ 21ஆம் தேதி அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வியூ என்ன இந்த டேரிஃப்க்கு? ஏன் 50ஓட நிறுத்திட்டீங்க? 100 200 போட வேண்டியதானே? லிம்சே கிரஹாம் தான் சொன்னாரு, 500% போடுவோம், ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறீங்க அப்படின்னாரு. சரி, இப்போ இந்த 50% டாரிஃப் போட்டிருக்காங்கல்ல, இது இங்கேருந்து நம்ம அந்த பெட்ரோலியம் ஆர் அலைடு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா அதுக்கு கிடையாது. பைத்தியக்காரங்களாடா நீங்க. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம்னு சொல்லிட்டு தானே நீங்க டாரிஃப் போடுறீங்க. ஆனா அந்த ஆயிலை ஏற்றுமதி பண்ணா அதுக்கு டாரிஃப் கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் டாரிஃப் கிடையாது. இங்கேருந்து ஐஃபோன் போனா அதுக்கு டாரிஃப் கிடையாது, இங்கேருந்து மருந்து போனா அதுக்கு டாரிஃப் கிடையாது. இது என்ன பித்தலாட்டமா இருக்குது? இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, 50 போட்டீங்க, அது பாருங்க 25 அப்படின்னும் போது கூட நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆஹா, என்ன பண்றது, நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, நாங்க கொஞ்சம் குறைச்சிப்போம் அப்படின்வோம். 50 அப்படின்னு ஆயிட்ட பிறகு யாருமே குறைச்சிக்க முடியாது. குறைச்சா அவன் தான் குறைக்கணும். ஏன்னா அங்க ப்ராஃபிட் மார்ஜின் பயங்கர அதிகம். அண்ட் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அங்க சம்பளம் அதிகம். அதனால அவன் அது ரேட்டு வச்சுதான் ஆகணும். 50% அப்படின்னும் போது அவனால வாங்க முடியாது. இப்போ நிறைய பேர் ஆர்டர்ஸை நிறுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க, கொஞ்சத்து ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு இருக்காங்க. சரி, அப்போ 50 நாளே நம்ம அனுப்ப போறது கிடையாது. 100 500 5000 போட வேண்டியது தானே. என்ன அண்ணங்கிட்ட தானே கேட்குற, இன்னும் சேர்த்து போடு இன்னொரு 100% அப்படின்னு. சரி, இப்போ நாளைக்கே ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நின்றுது அப்படின்னு சொன்னா உடனே இந்த டாரிஃபை வித்ரா பண்ணுவாங்களான்னா சான்ஸே கிடையாது. குறைஞ்சது 25% அவர் வச்சுட்டு தான் இருப்பாரு. இது அங்க அவங்க அடி வாங்கும் போது எதனால இது பண்றாரு? வெரி சிம்பிள்ங்க. அவர் தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காரு. இந்த மாதிரி வரி போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த மருந்துக்கெல்லாம் டாரிஃப்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கே என்ன சொல்லியிருக்காரு, இது இப்போ மட்டும்தான், இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நீங்க எல்லாம் இங்க தயாரிக்க ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைன்னா 250% வரி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இங்கே கூட இந்த மக்கள் மருந்தகம், மோடி மருந்தகம்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேட்டன்ட் அப்படின்னும் போது அந்த பிராண்டட் மெடிசன் அது விலை அதிகமாக இருக்கும். அதனுடைய ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பேட்டன்ட் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மருந்து கிட்டத்தட்ட 40% 45% நாம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் அங்கேயும் இருக்காங்கப்பா,
அங்கேயும் ஏழைகள் இல்லாமலாம் இல்லை, தெருவில் வசிக்கிறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க அமெரிக்காவில். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ஜெனரிக் மெடிசன் தான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், அட எனக்கு முட்டா பையிலேருந்து தான் வாயில் வருது. எதுக்காக அவங்க வந்து இங்கே வந்து தயாரிக்கிறாங்க? இங்கே விலை கம்மி, அவன் தயாரிக்கல, அமெரிக்கன் கம்பெனியோட கொலாபரேஷன் இருக்கலாம், இல்லை நம்ம தயாரிக்கிறது இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இங்கே சீப்புன்றதுனால தானே இங்கேருந்து வாங்குறாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அங்கே கொடுக்குற சம்பளத்தை கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? இதுதானே பிரச்சனை. இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கார் கம்பெனிகள் இருக்குங்க, அவங்களே என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க மெக்சிகோவில் தயாரித்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க. ஏன்னா அங்கே சீப் லேபர் அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் நீ போயிட்டு அமெரிக்காவில் தயாரிக்கணும் அப்படின்னா, அதான் அன்றைக்கி அந்த ஒரு செனட் ஹியரிங் நினைக்கிறேன், அதில் ஒருத்தங்க கேட்குறாங்க, இந்த வாழைப்பழத்தை நீங்கள் தயாரிப்பீங்களா அப்படின்றாங்க. அப்போ இங்கே தயாரிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? கட்டுப்படி ஆகாது. யார் காசு கொடுத்து வாங்குவாங்க? நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, இப்போ இந்த வரி போட்டுக்கிறார்ல, இந்த பிரிக்ஸ் நாடுகள் மட்டும் இல்லை, அவர் வந்து மாத கடைசியில் வந்துடுவாருங்க, ஒரு பெரிய போர்டு வச்சுப்பாரு, வச்சுட்டு இந்த நாட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒன்று போட்டுட்டு இருப்பாரு. இந்த வரிகளை எல்லாம் கட்டப்போவது அமெரிக்க மக்கள். ரிவர்ஸில் நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க பாருங்க, அந்த சாமானுக்கெல்லாம் வரி போடுங்க. அப்போ என்ன ஆகும், லேட்டஸ்டே அமெரிக்காவிலேருந்து கம்ப்யூட்டர் வருது அப்படின்னு வச்சுப்பாங்க, $1000 அப்படின்னா நீங்கள் அதுக்கு 50% வரி அப்படின்னு போடுங்க. அப்போ என்ன ஆகிடும், $1500. அந்த $1500 யார் கட்ட போகிறாங்க? எங்கே விற்கிறீங்களோ அவங்க தான். இப்போ நமக்கு $1000 வந்துட்டு இருக்கிறது, $1500 வருதுன்னா அந்த $500 நாம தானே கொடுக்க போகிறோம். அப்போது மற்ற மக்களுடைய பணம் உங்கள் நாட்டுக்கு வரணும்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வரி போடுங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ தெரியும் சுத்தமாக ஒன்றுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்போவே வந்து இம்போர்ட் பண்ண முடியாததுனால பல விஷயம், நமக்கு ஒரு வரி போட்டு நம்ம இங்கிருந்து இந்த துறைகள்லாம் பாதிக்கணும், இந்தியா பாதிக்கணும், பொருளாதாரத்தில் பாதிக்கணும், அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இல்லை, பொருளாதாரத்தில் பாதிக்கணும் அப்படின்றத விட அவர் ஒரு தப்பான அவரு அதான் சொன்னாரு, என்ன பொருளாதாரம் பாதிக்க போகுது, செத்து போன பொருளாதாரம் உங்களுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, செத்து போன பொருளாதாரம்னா அதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன். டெட் ஹார்ஸுக்கு போயிட்டு நீங்கள் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவீங்களா? ஓடுற குதிரைக்கு தாங்க நீங்கள் வந்து கண்டிஷன் போட முடியும். செத்து போன குதிரைக்கு கண்டிஷன் போட்டுனுக்கிற நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட் ஆடா அப்படின்னு திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவார் அவர்? யாரும் அங்கே கேட்கறது இல்லை. அங்கே இருக்கவங்களே இப்போ வந்து புலம்பினுக்கிறாங்க, ஐயோ என்ன இது மாதிரி பண்ணிக்கிறாரு. குறிப்பாக இந்தியா மேலே போட்ட வரி ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் சைனா தான் நமக்கு காம்படிட்டர் மட்டும் இல்லாமல் கான்ஸ்பிரேட்டர், அவங்கள கண்டெயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்தியா முக்கியமான தேவை. நீங்கள் இப்படிலாம் வரி போட்டு இந்தியா வந்து மறுபடியும் ரஷ்யா சீனா பக்கம் தள்ளி விட்டுறீங்க. இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நாம வந்து படுகொலியில் விழுந்துருவோமே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் 1930 இதே மாதிரி வரி போடுறதுன்னு ஆரம்பிச்சாங்க. அப்பவும் அது வரி குதிரையா இருந்தது அமெரிக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 எக்கனாமிஸ்ட் அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு எழுதுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்புங்க, இது நாட்டையே நாசம் பண்ணிடுங்க அப்படின்னு. கேட்கல. அதுதான் வந்து கிரேட் டெப்ரெஷன் அப்படின்னு ஆச்சு. அமெரிக்காவோட ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே குறைஞ்சிது, உலக வர்த்தகமே குறைஞ்சிது. அதுக்கப்புறமா தான் அதை வந்து ஒழிச்சு கட்டினாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு இதிலெல்லாம் ஒரு யூனிஃபார்மிட்டி வேணுன்றதுக்காக தான் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் காட் அப்படின்னு ஆரம்பிச்சது 1947. அதுக்கப்புறமா அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு மாறிச்சு. இந்த வரிகள் எல்லாம் WTO கம்ப்ளைண்ட் கிடையாது. அங்கே போயிட்டு யாராவது வந்து புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் காரி துப்பிடுவாங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலையே படுறது கிடையாது. WHO-வா ரைட் வெளில போ அப்படின்றாரு. UN-ஐயே மதிக்கிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் UN-க்கு ஒன்றுமே இல்லை, அதுதான் உண்மையில் செத்து போன பாம்பு அப்படின்னு சொல்லணும். இந்த வரி போட்டதுனால பாதிக்கிறது யாருன்னா அமெரிக்க மக்கள். அது புரிய மாட்டேது அவங்களுக்கு. எல்லா கம்பெனியும் வந்து அமெரிக்காலேயே கொண்டு வந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க தயாரிச்சாங்கன்னா வாங்குறதுக்கு அந்த ஜனங்களால் கட்டுப்படி ஆகாதுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற விலைவாசி அந்த மாதிரி அண்டு சம்பளம் அந்த மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெடரல் மினிமம் வேஜஸ் அப்படின்றது $7.5 per hourன்னு நினைக்கிறேன். சில ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் $17.5 இருக்குதுங்க. ஆனால் ஆக்சுவல் ரேட் வந்து $30 $33 வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகே, ஸ்டேட் ஃபிக்ஸ் பண்ணது 17.5 நியூயார்க்லேயும் வாஷிங்டன் டிசிலையும். ஆனால் அங்கே அந்த வேலை கூலிக்கு வரமாட்டாங்க, 30 அந்த மாதிரி போகுது. சில ஸ்டேட்டில் மினிமம் வேஜஸ்ன்றது கிடையாது. ஆவரேஜாக பார்க்க போனால் $10 அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்கு. $10னா $850 நிரஞ்சன். இங்கே ஒரு நாளைக்கே இந்த தான் சம்பளம், புரியுதுங்களா? அப்போது 8 மடங்கு அதிகமாகுது. இவ்வளோ சம்பளத்தை கொடுத்து நீங்கள் உங்கள் ஊரில் தயாரிச்சிங்கன்னா கட்டுப்படி ஆகுமா? எல்லாத்தையும் உங்கள் ஊரில் தயாரிக்கணும்னா இனிமே நடக்காது.
இது என்ன பண்ணியிருக்கணும், கிராஜுவலாக இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியா, இதெல்லாம் நம்ம இங்கேயே பண்ணணும் அப்படின்னு. நாம ஆனால் டாரிஃப்னு போல எதுக்கு டாரிஃப் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ்னு. சீனாவில் பார்த்தீங்கன்னா அங்கே தயாரிச்சுட்டு அங்கே கவர்மெண்ட் சப்சிடி இருக்கும், அதனால 100 ரூபாய்க்கு தயாரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை வெளிநாட்டில் 50 ரூபா 60 ரூபாய்க்கெல்லாம் விற்க முடியும். அந்த கேப்பை வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படின்னு போடுவோம். அடுத்தது நம்ம ஊர்லேயே நிறைய தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க சீப்பாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம தொழில் பாதிக்கப்படும். இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவிலேருந்து வரணும், இதுதாங்க பிரச்சனையே. நிறைய ரவுண்ட் ஆஃப் ட்ரேட் டாக்ஸ் நடந்தது, ஒரு மாதிரி அக்ரிமெண்ட் வரா மாதிரி இருந்தது. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எங்ககிட்டேருந்து விவசாய பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கணும், பால், இதெல்லாம் பால் பவுடரு, சீஸு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா எங்கள் ஊர்லேயே ஏகமாக கூஞ்சி கிடக்குது. நாங்களே வந்து யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்த்துன்னுக்குறோம். குறைக்கும் எங்கள் அண்ணன் சீமான் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லாம் மாடு ஆடு தான் வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாலடை கட்டி இதை ஃபோட்டோவெல்லாம் எடுத்துன்னு உலகம் பூரா போய் நாங்கள் விற்க போகிறோம். இந்த நிலைமையில நீ என்னன்னா இங்கே கொண்டு வந்து விற்கிற, அதுலேயும் நீங்கள் வந்து அந்த தீவனமாக போடுறது அப்படின்றது வந்து எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அந்த கிராப்ஸ் எல்லாம் அதை தின்னா என்ன ஆகுன்றது 2-3 தலைமுறை போனாதான் தெரியும். அது இங்கே விவசாயிகள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் எப்படி அதை அவங்க இம்போர்ட் பண்ண முடியும், எங்கள் விவசாயிகள் தான் முக்கியம் அப்படின்னு அதை ஒத்துக்க மாட்டோம்னு ஒன்று அவர் கடுப்பாயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா, எல்லாரும் கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? ஒருத்தரும் கேட்கல. இந்த இந்தோனேஷியா, வியட்நாம், ஜப்பான், யூரோப்பியன் யூனியனு இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் தான் கேட்டுன்னு தலையாட்டி நிற்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் கண்டு ஒரு அச்சம், இவங்க வந்து ஒரு டாலரை வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் அது நிச்சயமா இருக்கு. அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, இந்த டாலரை ஒதுக்கினீங்க அப்படின்னா அது வந்து உலக பொருளை தோத்தா மாதிரி அப்படின்ட்டாரு. டாலரை விட்டுட்டு மற்ற நாடுகள் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அன்றோட அமெரிக்கா முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலக வர்த்தகம் முழுக்க டாலர்ல இருக்கு, அட்லீஸ்ட் 50% ஆஃப் இட், 60 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால டாலருக்கு தேவை இருக்கின்றது. இப்போ நீங்க நான் 2 நாடுகள் வர்த்தகம் பண்ணணும்னாலும் டாலர் தான் வாங்கிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, டாலருக்கு தேவை அதிகமாகின்றது. அவங்க நாட்டு கரன்சி டாலர்னால பிரிண்ட் பண்ணி அடிச்சு நவுத்துவாங்க. அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் டாலர் அவங்களுடைய கரன்சின்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய டெபிசிட்டு, அவங்களுடைய டெட்டு இதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு அவங்க தள்ளி விட்டுறாங்க. ஸோ டாலரை நம்ம வானான்னு சொல்லிட்டோம்னா, இப்போ 100 ரூபாய்க்கு அவங்க ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு சொன்னா 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணா பிரச்சனை இல்லை நிரஞ்சன். 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு 400 ரூபாய்க்கு அவங்க இம்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த கேப் இருக்குல்ல, இதுதான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. டாலர்ல டிரான்சாக்ஷன் இருக்க தொட்டு எல்லாருக்கும் டாலர் தேவை இருக்க தொட்டு நீங்க வந்து பஜனை பண்ணிட்டு இருக்கீங்க. டாலர் யாருக்குமே தேவையில்லைன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், அது வேறுப்பா நான் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்று தங்கத்தில் கொடு, இல்லை வேற கரன்சியில் கொடு, இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேற சாமான கொடுன்னா எங்கே போவாங்க? ஒன்றும் கிடையாது அவங்க கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க, F-35 வாங்கிக்காங்க. இதில் காமெடி சொல்லிட்டா, நம்பூரில் வந்து ஒரு மாதம் காஞ்சிங்க இருந்ததுல ஒரு F-35 2 நாளைக்கு முன்னாடி ஜப்பானில் ஒன்று மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு. நம்ம ஊர் மெக்கானிக் யாராவது கூட்டு போய் ரிப்பேர் பண்ணுங்கடா, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, இறங்கிடுச்சு. இது இப்போ மட்டும் இல்லை, 2024 இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கான். என்னங்கடா, கிட்டத்தட்ட 120 மில்லியன் சொல்றாங்க ஒரு ஃபைட்டர் ஜெட்டு. ஆனா உன மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னு வந்து இறங்கிடுது. இதை எவன்டா வாங்குவான்? ஆனா எலான் மஸ்க் அன்னைக்கே சொன்னாரு, ஐயா அது ஒரு மாதிரி சொன்னாரு, அது ஒரு குப்பை ப்ராடக்ட் அப்படின்னு. அது நிஜம்தான் போல இருக்குது, அங்க இருக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்டை வச்சுன்னு அவங்க எதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? அதனால தான் வந்து அவருக்கு பயம். டாலரை ஒதுக்கிட்டாங்கன்னா நாசமா போச்சு அமெரிக்கா. வெறும் இப்போ யுஎஸ்எஸ்ஆர் அன்னைக்கு என்ன ஆச்சோ அந்த மாதிரி நிலைமைக்கு அமெரிக்கா வந்துடும். அதனால தான் வந்து அவர் இது மாதிரி டாரிஃப். ஆனா அதுக்கு டாரிஃப் வழி கிடையாது. இப்படி பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, வரி போடுறீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, எங்களால உங்க ஊருக்கு அனுப்ப முடியாது, விலை அதிகமாயிடுச்சின்னு வாங்க மாட்டீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், வேற யாருக்கு அதுதான் வித்துக்கணும். அப்ப எங்களுக்குள்ள நாங்க வித்துக்கும் போது நீங்க வந்து டாலர்ல தான் வாங்கணும் விற்கணும் நீ யார் சொல்ல முடியும்? பிரேசில்ல வந்து 50% டாரிஃப் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரேசில்ல இருந்து காஃபி அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது அமெரிக்காவுக்கு. சரி, நீங்க வரி போட்டீங்க, எங்க காஃபி யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு சீனா சொன்னாங்க, வாங்க 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 எங்க ஊருக்கு அனுப்புங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் டாலர்ல தான் நீ வந்து வியாபாரம் பண்ணணும் நீ யார் சொல்றதுக்கு? அங்க அந்த அதிபர்கிட்ட பேச ரெடியா இருக்குன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இந்தியாவுடன் வந்து வர்த்தக பேச்சதே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த கருணை என்ன? அதாவது நானேன்னு சொல்லிட்டா, லூலாக்கு சொன்னாரு
ஃபோன் லைன்ஸ் ஆர் ஓப்பன், எப்போ வேணா பேசலாம் அப்படின்னு. அதுக்கு லூலா என்ன சொன்னார்? பேச மாட்டேன், நான் மோடி கிட்ட பேசுவேன், ஜிங்கிபிங்கு கிட்ட பேசுவேன், புட்டின் கிட்ட இப்ப பேச மாட்டேன், ஏன்னா இப்ப அவரால் வர முடியாது, எங்கேஜ். நான் மற்றவங்க கிட்ட பேசுறதா, உங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு. பிரேசில் அப்படின் போது அது விவகாரம் வேற. ஆனா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நான் பேச மாட்டேன்னு சொன்னாலோ, ஆர் இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுத்து அவர் பேசலைன்னாலோ மிகப்பெரிய அசிங்கமாயிரும். சார் என்ன சார் நீங்க ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட தான் பேசுறேன். லிண்ட்சே கிரஹாம் அவர் தான் சொன்னாரு, இந்தியா மேல 500% டேக்ஸ் கொண்டு வர போறோம்னு சொன்னாரு. அவரு நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்தியா நீங்க வந்து புட்டின் கிட்ட பேசணும், சமாதானத்துக்கு ஒத்துக்க சொல்லணும், ஏன்னா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் வாங்குறீங்க, அதனால நீங்க சொல்லுங்க. சரி, நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் தானே, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் யாரு? சீனா தானே. அப்ப சீனா கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அப்ப அவங்களுக்கே தெரியுது சீனாவுக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, வேற வழி இல்லாம இப்ப ரஷ்யாவும் சீனாவும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவசரத்துக்காக தானே தவிர அது வந்து நீண்ட நாள் நட்பு கிடையாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு தெரியும் சீனாவை நம்ப முடியாதுன்னு, இது உலகத்துக்கே தெரியும். அதனால தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்கிறாரு, நீங்க புட்டின் கிட்ட பேசுங்க, அவரை வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த நிலைமையில இந்தியாவை அவங்க வச்சிருக்கும் பொழுது இவர் ஆஃபர் கொடுத்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசலன்னு சொன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் கழுவி ஊத்த மாட்டாங்க. அதனால தான் அடுத்தது 27ஆம் தேதி இந்த டாரிஃப்லாம் சொல்லிட்டு 25ஆம் தேதி ஒரு ட்ரேட் டீம் வரதா இருந்தது. இல்ல இப்ப வரமாட்டாங்கன்னு சொன்னா, வராட்ட போ என்னப்பா தள்ளி போயிட்டு இருக்கு. அதாவது இது மாதிரிலாம் மெர்சல் காமிச்சா பயந்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ரைட்டு, நீங்க இழுக்கடைக்கிறீங்களா, பிரச்சனையே இல்லை. இன்னும் ஒரு 3 மாசத்துல வழிக்கு வரணும் அப்படிங்கிற இந்த டைம் இல்ல அவர் என்ன நினைக்கிறார், அதான் நான் சொன்னேன்ல, மெர்சல் காமிச்சா வழிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது நடக்காது. இன்னும் ஒரு 3 மாசம் 6 மாசம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் அமெரிக்காவால தாக்கு பிடிக்க முடியாது. விலைவாசி எல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறும், தட்டுப்பாடு நிறைய வந்துடும். ஏன்னா இந்த பக்கம் மெக்சிகோல இருந்து தக்காளி போயிட்டு இருந்தது. நடுவில் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க கிளாடியா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியா நிறுத்துறா தக்காளியா, நாம ரோட்ல ஜாம் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அங்க தக்காளி விலை ஏறி போயிடுச்சு, ஆடி போயிட்டாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களாம் நாம அனுப்ப மாட்டோம்னா அதுக்கப்புறம் நீ தான் அடி வாங்க போற. விலைவாசி கண்ணாபின்னான்னு ஏறப்போகுது. ஏன்னா ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் டைம். அங்க இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. கேட்கல. 6 மாசம் கழிச்சு அவங்களுக்கு புரியும். அப்போ நாம டிமாண்ட் பண்ணலாம். அதனால அவங்க வந்து பேசுறாங்களா இல்லையா அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. சொல்ல போனா யூரோப்பியன் யூனியனை அவசரப்பட்டுக்கின்னு அவங்க கிட்ட ட்ரேட் டீல்னு ஒத்துக்கினாங்க. எப்படி அமெரிக்கால இருந்து போறதுக்கெல்லாம் 0%, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து போறதுக்கு 15%. இதுக்கு பேர் என்னங்க ட்ரேட் டீல்? இப்ப நம்ம பிரிட்டனோட போட்டிருக்கோம் 0-0. நம்ம கிட்ட இருந்து போறதுல 99% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு 0, அங்கேருந்து வரதுல 90% ப்ராடக்ட்ஸுக்கு 0. இதுதான் ட்ரேட் டீல். அது என்ன உனக்கு 15 எனக்கு 20, இல்ல உனக்கு 15 எனக்கு 0, இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லை, ஒத்துன்னு இருக்காங்க அவங்க. ஜப்பான் அந்த மாதிரி தான் ஒத்துக்குச்சு, வியட்நாம் ஒத்துக்குச்சு, இந்தோனேஷியா ஒத்துனுக்குது. ஆனா இதெல்லாம் நீண்ட நாள் ஓடாது. இதுதான் நம்ம நினைக்கிறாரு, அதுதான் அவர் நினைக்கிறாரு. அது நடக்காது. இவங்க ஒத்துக்கினவங்களே வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள என்ன ஆக போகுது பாருங்க. இதுல என்னன்னா கழுத்து போடல யாருமே, அது தெரியுமா, வெறும் ஓரல் தான். ஓகே, ட்ரம்ப் உடைய அந்த ட்ரூத் சோஷியல் அவர் போடுறாருல்ல, அவ்வளவுதான். அதை தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் நீங்க. நாளைக்கு அவர் வந்து இந்த ஈரான் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை கீச்சு போட்ட மாதிரி அதெல்லாம் செல்லாது இன்னொரு 15 அப்படின்னா ஒன்றும் கேட்க முடியாது. அதே ப்ரிவிலேஜ் இவங்களுக்கும் இருக்கு. கழுத்தா போட்டோம், நீங்க உங்க ட்ரூத் சோஷியல்ல இந்த சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணீங்க, அவ்வளவுதான். இப்போ எங்களுக்கு சரிப்பட்டு வரல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஏதோ இனிஷியலா சரி ரைட்டு நம்ம முதல்ல போயிட்டா நமக்கு ஏதோ கன்செஷன் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ இந்த சீனா, பிரேசில், இந்தியா இது மாதிரி நிறைய நாடுகள் ஒன்னால முடிச்சது பார்த்துக்கோ அப்படின்னு இருக்கும்போது பார்ப்பேன், ஒன்றும் அவ்வளோ பெரிய தாதா இல்லை போல இதே எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் வித்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தெரியும் அமெரிக்காவுக்கு வலி என்ன அப்படின்னு. நிச்சயமா இது நடக்க போறது இல்லை, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்போ தன்னாட்டு மக்கள் தான் இந்த வரினால பாதிக்க போறாங்க. ஒரு இந்தியா வந்து பழிக்கு பழி வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க மோடி அவர்களுடைய ஸ்மார்ட் மூவ் என்னவா இருக்க போகுது? வெயிட் அண்ட் வாட்ச். அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம வந்து டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம வந்து இதுதான் சொல்லுவோம், காரியமா வீரியமா அப்படின்னா ஒரு காரியம் தான் முக்கியம். எதுவும் பண்ணிடுறோம்பா இதெல்லாம் பேசவே வேண்டாம். நிதானமா இருந்து நம்ம காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அவனை டென்ஷன் ஆகணும், அதுதான் முக்கியம். இப்போ சீமான் அவர்கள் கூட சொல்லுவாரு, கராத்தேல இவர் வந்து ஏதோ சாதாரண விட்டான், பிளாக் பெல்ட்லாம் வருவாங்களாம், பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்களாம்,
இவர் வந்து அவன் சோர்வடைகிற வரைக்கும் அப்படி இப்படி ஓடிட்டு அப்புறம் நான் போய் குத்திட்டு வருவேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதை தான் பண்ணிட்டு இருக்கு. இல்லையே எக்ஸாம்பிள் சீமானவர்கள்ட்ட போறீங்க ஏங்க ஒரு அருமையான உதாரணம் அப்படின்னும் போது அது சொல்றதுல என்ன தப்பு? உலக அளவில் அண்ணனுடைய அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது அதை பாராட்டுவீங்களா? அதையும் இப்படி நக்கல் பண்றீங்க நீங்க? ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.